வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குடல் குழம்பும் குடல் ரத்த வறுவல் செய்கிறது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட்டு குடல், நுரை ஈரல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இது இன்னொரு தடவை கழுவணும். சுடுதண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு செய்யலாம். சுடுதண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு செஞ்சுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது குடல் குழம்புக்கு. இது வெங்காயத்தை வணக்கி தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இது வணங்கிக்கிச்சு ஓரளவுக்கு. குக்கர் சூடேறிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு எண்ணெய் சூடேறிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ குடலை போடுறேன். குடலே 3/4 குக்கருக்கு வந்துருச்சு. குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி ஊற்றணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். குடலுக்கு தண்ணியே ஊற்றல. நம்ம தாளிச்சு விட்டபடியே தான் இருக்குது. அதுக்கு தண்ணி எவ்வளோ பேர் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விடும். தண்ணி விட்டு தான் சுண்டுது. இப்போ சோடு போட்டுக்கிறோமில்ல, இந்த நுரையீரல்லாம் எல்லாம் குட்டியாகும். இப்போ ஒன்றா போட்டுக்கலாமா? மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் வணக்கின வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கிறேன் விழுதாட்டா. அதையும் அதிலேயே ஊற்றிக்கிறேன். இப்படியே திறந்தபடியாக கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன முடியாக 1/2 மூடி தேங்காய்க்கு திருவி வச்சுருக்கிறேன். அதையும் அரைச்சிட்டு வந்து ஊற்றுறேன். தேங்காய் அரைச்சிட்டு வந்து விழுது. அதையும் அதிலேயே ஊற்றிக்கலாம். சரி, அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டீம் வரட்டுன்னு அப்புறமேட்டுக்கு வெயிட் போட்டுக்கலாம். ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறேன். 4 பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடலாம். வெங்காயம் வணங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது ரத்த பொரியலுக்கு செய்கிறேன். ரத்த பொரியலுக்கு ரத்தத்துலேயே உப்பு இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் வெங்காயம் வணங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ரத்தத்தை காமிக்க வேண்டாம்னு என் பையன் சொன்னானுக்காக நான் காமிக்கிறேன். இது நிறம் மாறி போச்சு. இப்போ காமிக்க சொல்கிறான். அதனால் நான் காமிக்கிறேன். யூடியூப்பில் காமிக்கலன்னு நினைக்காதுங்க. ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. குடல் இறக்கி வச்சுக்கிறேன். குழம்புலேருந்து குடலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது சுண்டங்காட்டிக்கு அதையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு தளிச்சிடலாம். தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுன்னு கொஞ்சம்தான் இருக்குது. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இது வெறும் ரத்த பொரியலாக இருந்ததுன்னா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். தேங்காய் துருவி போடணும். ஆனால் இது வெறும் ரத்த பொரியல் இல்லை, குடல் ரத்தம். அதனால் இந்த குடலை நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். அதனால் இந்த பதத்துலேயே இருந்துட்டு போகும். குடல் எல்லாம் குழம்புலேருந்து வடித்து எடுத்துட்டேன். அதனால் இதை அப்படியே போட்டு கிளறிக்கலாம். இதுதான் குடல் ரத்தம். இதோடவே அப்படியே சுண்டி வரும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் இறக்கலாம். ரத்தம் குடல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சுது. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் செஞ்சது பார்த்தீங்க. குடல் குழம்பும் குடல் ரத்த வறுவலும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.